நண்பர்களுக்கு வணக்கம். தோட்டத்து பயன்பாட்டிற்காக கட்டியிருந்த தொட்டியில் சில திலேப்பி மீன்கள் விட்டிருக்கேன். ஒரு 5 எண்ணிக்கையில் விட்டிருக்கேன். ஆண் மீன், பெண் மீன் இரண்டுமே கலந்து தான் இருக்குது. பொதுவாகவே சூரிய ஒளி படுற மாதிரி விட்டுருக்கனால நிறையா பாசிகள் மண்டி இருக்கும். அதனால் மீன்களும் ஒரு 4-5 ஏற்கனவே விட்டுருந்தேன். ஒரு 10லேருந்து 15 மீன்கள் விட்டு இடம் பற்றாக்குறையாகி உணவு இல்லாமல் நிறையா மீன்கள் இறந்துருச்சு. அதனால் இந்த தடவை அளவாக கிட்டத்தட்ட ஒரு 5 மீன் மட்டும் சிறிதாகவே கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 இன்ச் அளவுலேயே தான் விட்டேன். ஒரு 6 மாத காலம் வளரட்டும் அப்படின்னு சொல்லி. அவை அதற்கான இயற்கை சூழலாக அதை மாற்றிக்கிச்சு. அதாவது பாசிகளை உணவாக எடுத்துக்கிட்டு அதற்குள்ளே கூடும் அமைச்சு இப்போ நீங்கள் பார்க்குற மீன் குட்டி போடுற அளவுக்கு வளர்ந்துருச்சு. பொதுவாகவே திலேப்பி மீன்கள் இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா தெரியும், அதனோட வாய்க்குள்ளே முட்டைகளை அடக்காக்கிற மாதிரி வச்சுருக்கு. சிறு சிறு கூடுகளும் அமைச்சிருக்கு அங்கங்கே. இப்போது நம்ம இன்னொரு 10லேருந்து 15 நாட்களுக்குள்ளே இப்போ நீங்கள் பார்க்குற மீனானது குட்டிகளை ஒரு 100 கணக்கில், எப்பயுமே திலேப்பி மீன் 100 கணக்கில் குஞ்சுகள் பறிக்கும். குட்டிகள்ன்றதோட குஞ்சுகள் தான் மீன் அது சொல்லுவோம். இந்த பாசிகளும் இருக்கிறனால அதுக்கு மறைவிடமாகவும் பயன்படுது. அதாவது மற்ற மீன்கள் இதனோட முட்டைகளை சாப்பிடாத பாதுகாக்கிறதுக்கு இந்த பாசிகள் இயற்கை அரணாகவும் இருக்குது. இந்த பாசிகள் உணவாகவும் அமையுது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆண் மீன். பொதுவாகவே ஆண் மீன்கள் இந்த மாதிரி கருஞ்சிலேப்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் கெண்டை குஞ்சுகளும் ஒரு 3 ஆட்டை விட்டுருக்கேன். ஏன்னா கெண்டைகள் பொதுவாக தெளிந்த நீரில் அவ்வளோவா வளராதும்பாங்க. ஏரி குளங்களை தவிர நம்ம தொட்டியில் கிணற்றில் கெண்டைகள் பெருசாக வளராது. இந்த திலேப்பிகள் பிடிக்கும் பொழுது இதையும் உள்ளே விட்டுருக்கேன். ஆனால் திலேப்பிகள் இதில் நல்லா வளருது. அதாவது அளவில் பெருசாக வளரனாலும் குட்டிகள் போடுற அளவுக்கு வளருது.